ம் வணக்கங்கள் செல்வங்களே, காலை வணக்கம். How are you? எப்படி இருக்கிறீர்கள் தாத்தா? நாங்கள் நல்லா இருக்கிறோம் தாத்தா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தாத்தா? ஐ எம் குட். ஐ எம் ஆல்சோ குட். ஓகே தாத்தா, நான் ஒரு பாட்டு கேட்டேன். அதில் ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா அப்படின்னு ஒரு பாட்டை கேட்டேன். அப்படின்னாக்கா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி என்ற பொருள்பட்டு இருக்குது என்று நான் நினைத்தோம். அது மையவா தாத்தா? ஏதாவது ஒன்று செய்யணுன்னாக்கா அதுக்கு ஆதாரமாக வேறு ஏதாவது இருக்கணுமா தாத்தா? ஒன்று இருந்தால் தான் மற்றொன்றை உருவாக்க முடியுமா தாத்தா? ஆம் செல்வங்களே என்று தான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. ஆனால் உண்மையிலேயே அப்படி இல்லை. ஒன்றும் இல்லாமலேயே மற்றொன்றை உருவாக்க முடியும் தாத்தா. கொஸ்டின் என்ன தெரியுமா தாத்தா? ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, உருவாகாதுன்னு சொன்னாங்க. நான் அதுதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் கூட அதுக்கு தான் பதில் சொல்கிறேன். ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகாது, ஆனால் உருவாகும், பாசிபிள். ஆமாம் தாத்தா. ஏதாவது ஒரு உதாரணம் சொல்கிறீங்களா தாத்தா? பாருங்கள், ஆகாயத்தில் எத்தனையோ படைப்புகளை நாம் பார்த்துருக்கிறோம், உலகத்தை பார்த்துருக்கிறோம் தாத்தா. உலகம் வந்து ஆகாயத்தில் இருக்குதா? ஆம் சொல்கிறாங்களே, உலகம் ஆகாயத்தில் தானே இருக்குது. சந்திரனும் ஆகாயத்தில் தான் இருக்குது. பல நவகிரகங்களும் ஆகாயத்தில் தான் இருக்கிறது. நவகிரகங்களை விட்டு அனைத்து நட்சத்திரங்களும் ஆகாயத்தில் தான் இருக்கிறது. அவைகளெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் உருவான பொருட்கள். அவைகளை படைப்பதற்கு ஆதாரமாக எதுவுமே இல்லை. அவைகள் ஒன்றுமே இல்லாமல் இந்த உலகத்தில் எவ்வளோ கல், மண், மரம், செடிகள், மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி சந்திர மண்டலத்தில் எவ்வளோ கல், மண்ணெல்லாம் இருக்குது. இங்கே தண்ணி இருக்குது, அங்கே தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க. இருக்குமா, அங்கே கூட தண்ணி இருக்குது. அப்புறம் மற்ற உலகங்கள் இதெல்லாம் இருக்கிறது. அவைகளெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அவைகளெல்லாம் உருவானது. இவர் பாடிட்டார், ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா அப்படின்னு. உருவாகும். எப்படி தாத்தா உருவாகும்? கடவுள்மா, கடவுள் அதெல்லாம் உருவாக்கினார். ஒன்றுமே இல்லாமலேயே அவர் அந்த உலகத்தில் ஆகாயத்தில் இருக்கிற அத்தனையும் படைத்தார். அப்படி இருக்கும்போது எப்படி ஒன்று இல்லாமல் மற்றொன்று உருவாகுமா என்று கேட்கலாம். ஆமாம் தாத்தா, நீங்கள் சொன்னது கரெக்டு தாத்தா. ஒன்று இல்லாமல் மற்றொன்று உருவாகும் அப்படின்னு சொன்னால் அது கூட தப்பு. எது ஒன்றும் உருவாவதற்கு ஒரு அடிப்படை இருக்க வேண்டும். அப்போது தான் மற்றொன்று உருவாகும். எப்படி என்றால் பாருங்கள், இந்த உலகத்தில் ஆகாயத்தில் இருக்கிற அத்தனையும் ஒன்றுமே இல்லாமல் உருவானது என்றால் அதை உருவாக்குவதற்கு ஒருவர் இருந்தார் அல்லவா, கடவுள் என்னும் முதலாளி. தாத்தா முதலாளியா? முதலாளி தொழிலாளின்ற அப்படி இல்லை, முதல் ஆளுக்கு பேர் முதலாளி என்று சொல்வார்கள், சொல்லலாம். அப்படி இருக்கும்போது உலகத்தை ஆகாயத்தில் இருக்கிற அத்தனையும் படைப்பதற்கும் கடவுள் என்னும் ஒன்று இருந்ததினால்தான் அத்தனையும்
உருவாக்க முடிந்தது. பாருங்கள், அத்தனையும் கடவுள் ஒன்றுமே இல்லாமல் உருவாக்கினார் என்றால் இது உருவாக்கினவர் அவர் தானே. அப்படி இருக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் மற்றொன்று உருவாகாது என்று பாட்டு பாடினார். அது ஒரு விதத்தில் சரிதான் எனக்கு தோன்றுகிறது. அப்போது கடவுள் எப்படி உருவானார் தாத்தா? கடவுளை யார் உருவாக்குனாங்க? பாருமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் எப்படி உருவானாரோ தெரியாது. எங்கே இருக்கிறாருன்னு தேடி பார்த்தா கூட அவர் காணோம். அப்போ ஒன்றும் இல்லாமலே கடவுள் என்பவர் இருக்கிறார். அப்போ அவர் ஒன்றும் இல்லாதவரே அனைத்தையும் படைத்தார். அது படைப்பதற்கு கடவுள் இருந்தார். அப்போ அந்த கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தாக்கா கடவுளே காணோம். கடவுள் எல்லாமே கண்டதெல்லாம் உருவாகிவிட்டது. தாத்தா கரெக்ட் தாத்தா. ஒன்றுமே இல்லாதது தான் கடவுள் கூட வந்துக்கிறாரு. ஓகே செல்வங்களே, இவைகளெல்லாம் ஏதோ ஒரு வாதத்துக்காக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். சரி செல்வங்களே, மீண்டும் சந்திப்போமா? தாத்தா, இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கே இருந்தீங்களே தெரியல தாத்தா. ஒன்றும் இல்லாமல் இருந்து திடீர்னு வந்துட்டீங்களே தாத்தா. உங்களும் மாதிரி தான் பாரு. இப்போ இருந்தீங்க, இதுக்கு முன்னே நீங்கள் இல்லை. ஆனால் நீங்கள் இல்லாமலே இருந்து இப்போ திடீர்னு உருவாயிட்டீங்க. அப்போ நான் உருவாகிறதுக்கு முன்னே ஒன்றுமே இல்லாத தானே இருந்தது. அப்படி ஒன்றும் இல்லாமலே நான் உருவானேன். பார்த்தீங்களா? இதெல்லாம் விந்தையிலும் விந்தை. ஓகே, டைம் பாஸ்க்கு இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு விடையை கண்டுபிடிக்கலாம். ஓகே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக ஆரம்பிக்கிட்டோம் என்று ஆசைப்பட்டு கொண்டு முடிக்கிறேன்.